ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் கார்னர். இன்றைக்கி தேங்காய் சாப்பாடு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கோகனட் ரைஸ் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு முழு தேங்காவை பொடியை எடுத்துக்கலாம். அது கூட ஒரு துண்டு இஞ்சி, இதெல்லாம் நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக நல்லா அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூனு தேங்காய். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 3 ஏலக்காய், 2 பட்டை, 4 பச்சை மிளகா நீட்டமாக, ஒரு ஆனியனை நீட்டமாக அரைச்சிட்டு, ஆனியன் ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம், ஒரே ஒரு ஆனியன் போதும். ஆனியன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் இல்லை பச்சை வாசம் நல்லா போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் தேங்காய் பால் எடுத்து தான் செய்வாங்க. இப்படி அரைச்சி செஞ்சு பாருங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, அதோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதி வரட்டும். நல்லா கொதி வந்தோன்னே நம்ம ஊற வச்ச ரைஸை சேர்த்து ரைஸ் சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் மூடி வச்சு, இந்த அளவு கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி தம்மு கூட்டுடலாம். நல்லா இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட கோகனட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.